ஆதரவு அளித்து வரும் அத்தனை நண்பர்களுக்கும் நன்றிகள். என்னுள் நீயடி பகுதி 3. கதை பிடித்திருந்தால் வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிகாலை 4 மணி. திடீரென்று கண் விழித்து கொண்டான் இனியன். இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடித்து கொண்டிருந்தது. படுக்கையில் எழுந்து அமர்ந்தவன் அறையின் ஜன்னல் வழியாக தெரிந்த இருள் கலந்த விடியலை வெறித்து பார்த்தான். என்னடா அது, நிஜத்தில் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டாளா? கனவுல கூட வந்து தூங்க விட மாட்டாளா என்று தனக்குத்தானே சிரித்து கொண்டான். அவனது மனதில் மீண்டும் மீண்டும் ஓடியது அந்த ஒரே முகம். கோபத்தில் அவன் மீது ஜூஸை ஊற்றிய அந்த பெண் தமிழினி. அவளை பார்த்தது சில நிமிடங்கள்தான். ஆனால் ஏனோ அந்த சில நிமிடங்கள் அவனுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நினைவாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த கனவை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தான். மழை பெய்து கொண்டிருந்தது. ஒரு பஸ் ஸ்டாப், அங்கே அவள். ஆனால் அது எந்த இடம் என்று மட்டும் தெளிவாக நினைவுக்கு வரவில்லை. அந்த இடம் மட்டும் தெரிஞ்சா இன்னைக்கு மாலையே அங்கே போய் நின்றிருப்பேன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டான். சட்டென்று அவனுக்கு அம்மா சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. விடியற்காலையில் காணும் கனவு பலிக்கும்டா. அதை நினைத்தவுடன் அவன் உதட்டில் தானாகவே புன்னகை மலர்ந்தது. பலிக்கணும், கண்டிப்பாக பலிக்கணும் என்று மனதிற்குள் ஆசைப்பட்டான். அந்த ஆசையில் பழிவாங்கும் எண்ணம் இல்லை. அவளை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. அதைவிட வித்தியாசமான ஒரு உணர்வு. அவளை மீண்டும் பார்க்க வேண்டும், அவளிடம் பேச வேண்டும், அவள் சிரிப்பதை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம். இது என்னடா இனியா என்று தன்னையே கேட்டு சிரித்து கொண்டான். ஒரே ஒரு சந்திப்பிலேயே இவ்வளவு தாக்கமா? அந்த முகம் அவன் மனதில் எங்கோ ஆழமாக பதிந்துவிட்டது. உடனே கைபேசி எடுத்தவன் அரவிந்தனுக்கு அழைத்தான். அரவிந்தன் அவனுடைய நெருங்கிய நண்பன் மட்டுமல்ல, அவனுடைய நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கும் நம்பிக்கையான தோழனும் கூட. ஃபோனை எடுத்தவன், என்னடா இனியா இவ்வளோ காலையிலேயே என்று கேட்டான் அரவிந்தன். டேய், அந்த புது மாப்பிள்ளைக்கு ஃபோனை பண்ணி அவங்க அட்ரஸை வாங்கி கொடுடா என்று நேராக விஷயத்திற்கே வந்தான் இனியன். அரவிந்தன் சிரித்தான். டேய், நீ இன்னும் அதையே நினச்சிட்ருக்கியா? எவ்வளவோ கல்யாணத்துக்கு போயிருக்கோம், எவ்வளவோ பொண்ணுங்களை பார்த்துருக்கோம். ஒரு ஜூஸ் ஊற்றிட்டாங்கன்னு இவ்வளவு சீரியஸாக பழிவாங்கணுமா என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்ட இனியன் சிரித்தான். பழி வாங்கணும்னு இல்லடா, கனவுல கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா. எனக்கு அவளை பார்க்கணும், அவகிட்ட பேசணும். ஏனோ தெரியல, அவளை மறக்கவே முடியலடா மாப்பிள்ள என்று சொன்னான். அரவிந்தன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு சிரித்துக்கொண்டே, ஓஹோ, இங்கே விஷயம் வேற லெவலில் போயிருக்கு போல. சரி, இன்னைக்கு விசாரிக்கிறேன், நீ ரிலாக்ஸாக ஆஃபீஸ்க்கு கிளம்பு என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். குளித்து முடித்து வழக்கம் போல நேர்த்தியாக கோட் சூட் அணிந்து கீழே இறங்கி வந்தான் இனியன். 27 வயது, கோடிக்கணக்கான சொத்துக்கள், பல நிறுவனங்களுக்கு முதலாளி. ஆனால் வாழ்க்கையில் ஆடம்பரமில்லை, எளிமை மட்டுமே. அவனுடைய உலகம் என்றால் அம்மா மட்டுமே. மேசையில் காலை உணவை எடுத்து வைத்து கொண்டிருந்த மீனாட்சி, டேய் இனியா, நேற்று என்னாச்சு? தலைவலின்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட தூங்கிட்டியே என்று அக்கறையோடு கேட்டார். அது ஒன்றுமில்லம்மா, அவுட் சைட் சாப்பிட்டது கொஞ்சம் சேரலை, அதான் என்று சமாளித்தான். உண்மையை சொல்ல முடியுமா? ஒரு பொண்ணோட நினைப்பில் சாப்பிடவே தோணலை என்று. சிறிது நேரம் அமைதியாக இருந்த மீனாட்சி, இந்த வாரம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம்னு நினைக்கிறேன் என்று ஆரம்பித்தாள். நீ சின்ன வயசில் போனது, இப்போ அதெல்லாம் மறந்துருப்ப. உங்கள் அப்பாவுக்கு அந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை குடும்பத்தோடு போயிட்டு வந்துட்டு உன்னோட கல்யாண பேச்சையும் ஆரம்பிக்கலாம்னு தோணுது என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டதும் இனியனுக்கு உணவு தொண்டையில் சிக்கியது. கல்யாணமா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். ஆமாம், நிறைய வரன்கள் கேட்டிருக்காங்க. நம்ம சொந்தக்காரங்க கூட தினமும் கேட்டுட்டே இருக்காங்க. நான் எல்லார்கிட்டையும் உறுதியாக சொல்லியிருக்கேன், என் பையன் நான் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பான் என்று பெருமையாக சொன்னார் மீனாட்சி. இனியனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஏனெனில் நேற்று வரை அவன் மனதில் எந்த பெண்ணுக்கும் இடம் இல்லை. ஆனால் இன்று ஒரு பெயர் மட்டும் நுழைந்து விட்டது, தமிழினி. அம்மா, இப்போ என்ன அவசரம்? பிஸ்னஸ் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமா என்று மெதுவாக சொன்னான்.
உடனே மீனாட்சி முகத்தை சுருக்கி கொண்டார். டேய், அம்மாவையும் கொஞ்சம் நினச்சி பாரு. எனக்கும் வயசாகுதில்ல, எனக்கும் யாராவது சமைச்சு போட்டா நல்லா இருக்குமே. எத்தனை நாளைக்கு தான் நானே சமைச்சு சாப்பிட்றது என்று பாவமாக கேட்டார். அதை கேட்ட இனியன் சிரித்தான். அதுக்கென்னம்மா, மதுரையிலேயே பெஸ்ட்டு குக்கு ஒருத்தரை வேலைக்கு வைக்கலாம். மார்னிங் டு ஈவினிங் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் சமைச்சு தருவாங்க. நைட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க என்று சொல்லி முடித்தான். அடுத்த நொடி மீனாட்சி அவன் தலையில் மெதுவாக தட்டினார். எனக்கு குக் வேண்டாண்டா, எனக்கு மருமகள் வேணும் என்று சிரித்தார். இனியனும் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு ரகசியம் இருந்தது. மருமகள் என்ற வார்த்தையை கேட்டதும் ஏனோ தமிழினியோட முகம்தான் மனசில் வந்துச்சு. அவன் மனம் மெதுவாக சொல்லியது, சிலர் நம் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பே நம் இதயத்தில் அவர்களுக்கான இடம் உருவாகி விடுகிறது. தமிழினி, நீ யாரென்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அன்று காலை பல முயற்சிகளுக்கு பிறகு பாரியை தொடர்பு கொண்டான் அரவிந்தன். ஃபோன் எடுத்தவுடனே, என்னடா மாப்பிள்ள, கல்யாணமாகி 2 நாள் தான் ஆகுது, உன்னை காண்டாக்ட் பண்ணவே முடியலையே, ஆல்வேஸ் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது என்று நக்கலாக கேட்டான். உடனே பாரி சிரித்தான். டேய், எங்கடா நிம்மதியாக இருக்க விடுறீங்க? நீ வேற உன் நண்பன் வேற, 2 பேரும் மாறி மாறி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு கண்டிப்பாக என் ஒய்ஃப் கிட்ட விசாரித்து சொல்கிறேன்டா என்று கூறினான். அரவிந்தன் உடனே சீரியஸ் ஆனான். டேய் பாரி, விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. எனக்கு என்னமோ இனியனுக்கு அந்த பொண்ணு மேலே லவ் வந்துருச்சுன்னு தோணுது. பாஸ்ட் 2 டேஸாக அவன் நார்மலாகவே இல்லை. ஆஃப்டர்நூன்குள்ளே அந்த பொண்ணோட நம்பரு அட்ரஸ் ஏதாவது வாங்கி கொடுத்துரு, இல்லைன்னா என்னையும் விடமாட்டான் என்று சிரித்தான். சரி சரி பார்த்துக்கிறேன் என்று கூறி ஃபோனை வைத்தான் பாரி. அதே நேரத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வீட்டிற்கு வந்தார். சார், கல்யாணத்தில் எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் வீடியோஸும் இந்த பென்ட்ரைவில் இருக்குது, செலக்ட் பண்ணி கொடுத்தா பிரிண்ட்டுக்கு அனுப்பிடலாம் என்று கூறிவிட்டு சென்றார். பாரிக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது. அடடே, இதில் அவள் இருந்தா என்று நினைத்தவன் உடனே தன் மனைவியை அழைத்தான். இருவரும் லேப்டாப்பில் பென்ட்ரைவை திறந்தனர். ஒவ்வொரு புகைப்படமாக பார்த்து கொண்டே வந்தனர். இது நந்தினி, இவள் கீர்த்தனா, இவர் என் சித்தப்பா என்று ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தாள் அவனது மனைவி. திடீரென்று பச்சை நிற பட்டுப்புடவையில் தேவதை போல சிரித்து கொண்டிருந்த ஒரு பெண்ணின் புகைப்படம் திரையில் தோன்றியது. இவள் என்று கேட்டான் பாரி. ஆமாம், இவள்தான் என் அத்தை மகள் தமிழினி. இந்த கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கிறாள் என்று சாதாரணமாக கூறினாள். ஆனால் பாரிக்கு அது சாதாரண தகவல் இல்லை. அந்த கல்லூரியா என்று மனதிற்குள் மீண்டும் சொல்லிக்கொண்டான். உடனே அந்த புகைப்படங்களையும் சில வீடியோக்களையும் தனியாக சேமித்து வைத்து கொண்டான். இப்போதைக்கு இந்த தகவல் போதும் என்று நினைத்தவன் அரவிந்தனுக்கு அனுப்பிவிட்டான். இங்கே தமிழினின் நிலையும் வேறு மாதிரி இருந்தது. வீட்டு வேலைகளில் பிஸியாக இருந்தாலும் அவ்வப்போது மொபைல் ஃபோனை எடுத்து பார்த்து கொண்டே இருந்தாள். அவளிடம் அவனுடைய நம்பர் இல்லை, பெயர் கூட தெரியாது. ஆனால் அவனுடைய முகம் மட்டும் மனதில் இருந்து அகலவே இல்லை. என்னடா அது, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அவனை நினைக்கிறேன் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். அவன் என்னை மறந்தே இருப்பான், மண்டபத்தில் கொஞ்ச நஞ்சமாக வாயடிச்சோம் என்று நினைத்ததும் அவளுக்கே சிரிப்பு வந்தது. வழக்கம் போல கல்லூரிக்கு கிளம்புவதற்கு முன் அருகில் இருந்த முருகன் கோவிலுக்கு சென்றாள். அவள் கண்களை மூடி கைகளை கூப்பினாள். ஆனால் முருகன் சிலை கூட தெரியவில்லை. அதற்கு பதிலாக இனியனின் முகம்தான் மனக்கண்ணில் தெரிந்தது. அந்த புன்னகை, அந்த பார்வை, அந்த அமைதி எல்லாமே அவளை மீண்டும் மீண்டும் துரத்தியது. முருகா, எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அவரை பார்ப்பதற்கு என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள். அடுத்த நொடியே தலையில் மெதுவாக அடித்து கொண்டாள். அட பாவி, பஸ் ஸ்டாப்பில் யாராவது சைட் அடித்தா கூட சண்டைக்கு போகிற நீயா இப்படி இருக்க என்று தன்னைத்தானே சிரித்தாள். அன்றைய நாள் கல்லூரியில் இருந்தாலும் அவள் மனம் எங்கோ இருந்தது. நண்பர்கள் பேசினார்கள், அவள் கேட்கவில்லை. அவர்கள் சிரித்தார்கள், அவள் சிரிக்கவில்லை. இறுதியில், ஏய், நீ தமிழினிதானே, இல்லை வேற யாராச்சும் உள்ளே புகுந்துட்டாங்களா என்று கிண்டல் அடிக்க ஆரம்பித்தனர். தமிழினி வெட்கத்துடன் சிரித்தாள்.
ஆனால் அவள் மனதில் இருந்தது ஒரே ஒரு முகம். மதிய நேரம். கல்லூரி கேன்டீனில் தனியாக அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தாள். அப்போது கல்லூரி வளாகத்தின் முன்புறம் வேகமாக ஒரு கருப்பு நிற கார் நுழைந்தது. அதை பார்த்தவள் திடீரென்று நிமிர்ந்தாள். இந்த கார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று யோசித்தான். இதயம் திடீரென்று வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கார் நின்றது. முதலில் அரவிந்தன் இறங்கினான். அதன் பிறகு காரின் மறுபுற கதவு திறந்தது. அதிலிருந்து இறங்கியவனை பார்த்த நொடி தமிழினியின் கைகளில் இருந்த காஃபி கோப்பை அப்படியே நின்றது. மூச்சு வாங்க மறந்தாள். உலகமே சில நொடிகள் நின்றது போல இருந்தது. இனியன் அவன்தான். அதே புன்னகை, அதே கம்பீரம், அதே கண்கள், அவள் கனவில் கூட பார்த்த முகம் இன்று நிஜமாக அவள் முன்னால் நின்று கொண்டிருந்தது. இனியனும் கேன்டீன் பக்கம் திரும்பி பார்த்தான். அங்கே சிவப்பு நிற சுடிதாரில் தேவதை போல அமர்ந்திருந்த தமிழினி அவன் கண்களில் விழுந்தாள். அந்த நொடி இருவருடைய பார்வையும் ஒன்றோடொன்று சங்கமித்தது. யாரும் பேசவில்லை, யாரும் சிரிக்கவில்லை. ஆனால் 2 இதயங்களும் 1000 வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டன. உன்னை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். தமிழினியை பார்த்தவுடன் இனியன் கேன்டீன் பக்கம் வந்தான். ஹலோ ஜூஸ், ஹவ் ஆர் யூ என்று கேட்டதும் அவள் சிரித்துவிட்டாள். ஹலோ மிஸ்டர், என்னோட பேரு ஜூஸ் இல்லை, தமிழினி. அப்படியா? ஓகே 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 தமிழினி, நான் பேரை சொன்னா நீங்களும் பேரை சொல்லணும்னு அர்த்தம். இனியன் சிரித்தான். திமிர் பிடித்தவன். ஐ ஆம் இனியன் என்று சொல்லிவிட்டு திரும்பிக் கொண்டான். அவன் ஈகோ அவனை தடுத்தது. 2 நாட்களாக உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியவில்லை. கண்களே காதல் மொழி பேசின. காற்று மெதுவாக வீசியது. தமிழினியின் கூந்தல் வருடியது. அதை பார்த்து கொண்டிருந்த இனியன் முதன்முறையாக ஒரு உண்மை புரிந்தது. அது ஈர்ப்பு இல்லை, பழிவாங்கும் எண்ணம் இல்லை, இது காதல். அவளை பார்த்த முதல் நாளிலிருந்தே அவன் இதயத்தில் முளைத்த காதல் இன்று அவளை மீண்டும் பார்த்த நொடியே மலராக மலர்ந்து விட்டது. அரவிந்தன் நேராக இனியனிடம் வந்து, டேய், வந்த வேலை முடிந்தது, வா நாம் கிளம்பலாம் என்று அழைத்தான். அப்போது திரும்பி பார்த்த இனியன் தமிழினி தயக்கத்துடன் நின்றாள். அவனுடைய ஃபோன் நம்பரை கேட்க வேண்டும் போல இருந்தது. இனியனுக்கும் அதே நிலைமைதான். உங்கள் காலேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், ஒரு காஃபி வாங்கி கொடுக்க மாட்டிங்களா என்று கேட்டான் இனியன். நீங்கள் என்ன பார்க்கவா வந்தீங்க? காலேஜில் ஏதோ அட்மிஷன் ஒர்க்காக வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் என்னோட கெஸ்ட் இல்லை என்றாள். உண்மையை சொல்லவா என்று கேட்டான் இனியன். சத்தியமாக தூங்கி 2 நாள் ஆச்சு, உன்னை தாண்டி தேடிட்டுருக்கேன், உன்னை பார்க்க தான் இங்கே வந்தேன், போதுமா என்று சொல்லிவிட்டு கண்ணடித்தான். தமிழினி ஆடி போய்விட்டாள். தன் வாலெட்டிலிருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து அவளிடம் நீட்டினான். அவளும் அதை வாங்கியவுடன், ஓகே ஓகே, நான் ஃப்ரீயாக இருந்தால் ஃபோன் பண்ணுறேன் என்று அங்கிருந்து கிளம்பினாள். தமிழினி உடனே முருகாவை நினைத்து, முருகா, நான் கேட்டதை கொடுத்து விட்டாய் என்று மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்த்தாள். டேய் அரவிந்த், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா என்று சொல்லிவிட்டு வண்டியில் ஏறினான். டேய், அவன் நம்பர் வாங்கினியா என்று அரவிந்தன் கேட்டான். இல்லடா, என்னோட நம்பரை கொடுத்திருக்கேன் என்று சொல்லிவிட்டான். டேய், அவளே ஒரு திமிரு பிடிச்சவ, அவள் ஃபோன் பண்ணலைன்னா என்னடா பண்ணுறது? அதுதான் அவள் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, பார்க்கலாம்டா, இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணடா என்று சொன்னான் இனியன். என்னுள் நீயடி தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.